ஒடிசா மாநிலத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒடிசா மாநிலத்துல லாங்குவேஜ் தான் தெரியும். அங்கே வந்து பலவிதமான மொழிகள் இருக்கிறது. அவங்க வந்து தாய் பாஷை வந்து ஒடியா மொழி கிடையாது, இன்னொரு அவங்களுடைய மொழிகள் இருக்கிறது. அங்கே குய் கரிக்கே ஓ லாங்குவேஜ் அங்கே உள்ள பாஷை வந்து இது அவங்க பேசக்கூடிய மொழி. ஆனால் ஒடிசா மாநிலத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டு எப்படி ஆண்டவருக்கு வந்தாருன்னு ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க. बोलिए। मैं ओडिशा रायगढ़ डिस्ट्रिक्ट நான் வந்து ஒடிசா ரேகாட் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவன். मैं सेवा करता हूँ नियमगिरी एरिया डोंगरिया कुई है। நான் ஊழியம் செய்து வந்து அந்த பகுதியிலே मैं जीवन का वो फिर भी वो छोटा 3 साल में एक साल है मरने के लिए। பாருங்க, இவங்க வந்து இந்தி சரியா பேச தெரியாதனால உங்களுக்கு நான் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏனென்றால் இவங்க வந்து சிறு வயதிலே வந்து 3 மாசம் குழந்தையா இருக்கும்போது இவங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த மரண வியாதி இவங்களுக்கு தொட்டுது. மரண வியாதி இருக்கும்போது வந்து இந்த வியாதியிலேருந்து எப்படி சுகம் கிடைக்குன்னு சொல்லி நிறைய பேர் அங்கே வந்து அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எதிர்பார்த்துருந்தாங்க, எங்கே போய் நமக்கு சுகம் கிடைக்குன்னு சொல்லி. அப்போ திடீரென்று விஸ்வவாணிலேருந்து ஒரு ஊழியக்காரர் அங்கே வந்திருக்காங்க. அந்த பகுதியிலே இவங்க வீடை சந்தித்து இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இவங்கள பார்த்து ஜோம் பண்ணிட்டு போனான்னு வந்திருக்காங்க. வந்து உடனே இவங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பாருங்க, ஜோம் பண்ணிட்டு போன பிறகு இவங்களுக்கு வந்து என்ன உயிர் ஆண்டர் கொடுத்துருக்காரு. 3 நாள் மரண படுக்கையில் இருந்த இந்த ஊழியர் வந்து மரணப்படுக்கையிலிருந்து ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். 3 மாதம் கழித்த பிறகு நல்லா அவங்க வந்து நல்லா அந்த குடும்பத்திலே இந்த பிள்ளைகள் மூலமாக நல்லா விளையாட ஓடி சாடி விளையாட இவங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. பாருங்க, அந்த ஊழியக்காரர் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, அவங்க சொன்ன சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லுதேன். பாருங்க, அவங்க வந்து அவங்க தாய் தகப்பன் சொன்னது வந்து ஒரு காரியம். எப்படி தானில வந்து சிங்க கபில போட்டாங்களோ அந்த சிங்க கபில வந்து அவங்க அந்த சிங்கம் வந்து அவங்கள வந்து ஒன்றும் செய்ய முடியல, சேதப்படுத்த முடியாதபடி தேவன் பாதுகாத்தாரோ, அதே போல இந்த மகனுக்கு நீங்கள் டேனியல் என்று பெயர் வைங்கன்னு சொல்லி அந்த சாட்சி மூலமாக இவங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனம் மூலமாக டேனியல் மாசி இவங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டது. பாருங்க, அது மட்டுமல்ல அந்த பகுதிகளே தேவன் இந்த மகனை எடுத்து அநேகருக்கு சாட்சியாகவும் அநேகருக்கு வந்து தேவனுடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாக தேவன் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஒடிசா மாநிலத்தில் வந்து இவங்க செய்த அந்த பணி வந்து சாதாரண இந்த இப்படி சமமான பூமி கிடையாது. பெரிய மலை பகுதி. மலை பகுதினா அதுல யாருன்னா ரொம்ப கஷ்டம், இறங்கினா சீக்கிரம் இறங்கிடலாம், ஏற முடியாது. இப்படி பகுதியிலே இவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஊழியம் செய்யறாங்க. ஊழியம் வந்து எப்படின்னா பாருங்க, இப்படி வெள்ளை ட்ரெஸ் இப்படி பைபிள்லாம் கொண்டு போய் அங்கே ஊழியம் செய்ய முடியாது. ஏனென்றா இப்படி வெள்ளை ட்ரெஸ் இப்படி பைபிளை கொண்டு போனால் பிடிச்சி அடிச்சு என்ன பண்ணுங்க, விரட்டி விடுவாங்க, அதனால கொலை செய்துருவாங்க. இப்படிப்பட்ட சம்பவம் நடக்க அந்த ஒடிசா மாநிலத்திலே இவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா, கிழிஞ்ச துணிகள் அப்படி இந்த மரத்தினுடைய இலைகள் எல்லாம் என்ன செய்ய கட்டி கொண்டு அவங்க எப்படி அந்த ஆதிவாசி ஜனங்கள் இருக்கிறாங்களோ அதே போல இவங்களும் அந்த பகுதிக்கு கடன் செல்வாங்க. அங்க போய் அவங்களுக்கு வந்து நீங்க எப்படி இருக்கீங்க என்னன்னு விசாரித்து அவங்களுக்கு உங்களுக்கு சரீரத்தில் என்ன பலவீனமா இருக்கா, நோய் இருக்கா எல்லாம் சொல்லி நீங்க நல்ல தண்ணியை சுட வச்சு குடிக்கணும், நல்ல ஆகாரம் சாப்பிடணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இவங்க எடுத்து சொல்லது உண்டு. அப்ப இப்படி சொல்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேட்ட உடனே இவங்க மேல் நம்பிக்கை உண்டாகும். அதற்கு பிறகு அந்த ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக மெதுவாக கடந்து செல்வார்கள். எப்படி திடீர்னு போய் வேதத்தை கொடுத்து நீங்க படிங்கள் தேவன் உங்களை ரட்சிப்பான்னு சொல்லி அப்படிப்பட்டு சொல்ல முடியாது. ஏனென்றால் அவங்களை ரட்சிக்கிறதுக்கு வந்து தேவன் இவங்களுக்கு வந்து அந்த ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இப்ப சாதாரண காரியம் இல்ல, ஆத்தும அறுவடை வந்து. ஆனா இவங்க மூலமாக அங்க வந்து அந்த 5 கிராமங்களை மலைப்பகுதிகளே இவங்க வந்து 3 குடும்பங்களை ஆண்டருக்குள்ளே இந்த கடந்த 3 மாசத்துக்குள்ளே என்ன ரட்சிப்புகளை தேவன் கொண்டு வந்தார். ஏனென்றால் இவங்க மூலமாக அநேகர் அங்கு சுகம் பெற்றார்கள். அநேகர் இவங்களுடைய தேவனுடைய நற்செய்தியை கேட்டு அவங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்ட நிமித்தமாக அந்த மதுபான பழக்கத்திலிருந்து போதை அடிமையிலிருந்து விடுபட்டு தேவனை சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். உடனே அங்க ஞானஸ்நானம் கொடுக்க கிடையாது. ஏனென்றால் அவங்களை சரியாக வேதத்தை நல்லா புரிஞ்சு அறிஞ்ச பிறகு அதற்கு பிற்பாடுதான் அவங்களுக்கு முழுக ஞானஸ்நானம் கொடுக்கப்படுது. அதுக்கு பிறகுதான் அவங்களை சபையில சேர்க்கப்பட்டு அந்த ஆராதனையிலே பங்கு
பெறுகிறார்கள். இவங்க மூலமாக அநேக ரட்சிப்புக்குள் வழிநடத்துவதற்காக அங்கே தேவன் அவங்களை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இவங்களுக்கு திருமணமாகி குடும்பமாக 3 பிள்ளையோடு இருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஊழியங்கள் செய்கிறார்கள். அநேகர் அந்த பகுதிகளே இவங்களுக்கு எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்பை மீறி ஆண்டவருக்காக என்ன செய்றாங்க, பக்தி வைராக்கியத்தோட தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மிஷனரியை பார்க்கிறதுக்கு நமக்கு பார்க்கிறதுக்கு ஒரு சிறு உயரமும் குறைவா இருக்கலாம், பார்க்கிறதுக்கு ஒரு அப்பாவி போல ஒரு மனிதனா காணப்படலாம். ஆனால் இவங்க மூலமாக பாருங்க, இந்த பாத்திரத்தை எடுத்து ஆண்டவர் நாளுக்கு நாள் என்ன செய்கிறார், பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்.